leben. Lebe Palästina, großer Zionisten. Lebe, lebe, lebe Palästina. Lebe, lebe, lebe Palästina. Lebe Palästina, großer Zionisten. Lebe Palästina, großer Zionisten. அன்பான தமிழ் உறவுகளே, 2024 செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் 5ஆம் தமிழர் சங்கம் அரங்கில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை 9 மணிக்கு சிறப்பு வழிபாட்டோடு 5ஆம் தமிழர் சங்கத்தின் கொடியேற்றம் திருச்சி 5ஆம் தமிழர் சங்கம் அரங்கில் நிகழ்த்தப்பட்டது. அந்த விடயத்தை 5ஆம் தமிழர் சங்கம் சன்னல் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது பட்டயப்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களின் வீடுகளிலும் கொடியேற்ற கொடிகள் விநியோகம் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து அவர்கள் அனுப்பிய காட்சிகளின் தொகுப்புதான் இந்த விடயம். ஏறட்டும் கொடியேறட்டும், இறக்கட்டும் விழுகிறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழாரட்டும். ஏறட்டும் கொடியேறட்டும், இறக்கட்டும் விழுகிறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழாரட்டும். கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. களியக முடிய சத்திய பிறக்க மீன பிறந்ததென சங்க முழங்க, உன்னவன் சிவனார் செய்த சித்திரம் உன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. ஏறட்டும் கொடியேறட்டும், இறக்கட்டும் விழுகிறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழாரட்டும். ஏறட்டும் கொடியேறட்டும், இறக்கட்டும் விழுகிறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழாரட்டும். வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும், பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும். வெண்மையும் பசுமையும் வெண்பசு தோற்றமும், பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும். மயிலின் தோகை விரித்தார் போலும், பருந்தின் சிறகுகள் பறந்தார் போலும். கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம், அதனுடன் 5ஆம் தமிழர் சங்கமும். முதலிரு மூன்றுடன் நான்கென சங்கம், அதனுடன் 5ஆம் தமிழர் சங்கமும். சித்தரை வணங்கி தமிழை வணங்கி நந்தினி தாயை வணங்கி நின்றோமே. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. களியக முடிய சத்திய பிறக்க மீன பிறந்ததென சங்க முழங்க, உன்னவன் சிவனார் செய்த சித்திரம் உன்னவன் தமிழன முரசு கொட்டுவோம். அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசைந்த முருகனை ஏற்றி வைப்போமே. பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமும் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது.
கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, தமிழர் குடி சூழ நந்தினி கொடி பறக்குது. ஐந்தாம் தமிழர் சங்கத்தை அதன் யூடியூப் பார்வையாளர்களுக்கும் அப்பால் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல தமிழ்ச் சிந்தனையாளர் பேரவை மற்றும் ஐந்தாம் தமிழர் சங்கம் சன்னலின் தமிழக நேயர்கள் அனைவரும் தத்தமது வீடுகளின் மேல் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் நந்தினி கொடியை ஏற்றி அந்தந்த பகுதி மக்களுக்கு ஐந்தாம் தமிழர் சங்கம் பற்றிய அறிமுகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது 3 தமிழ்ச்சங்க நாயகர்களான சிவன், முருகன், திருமால் ஆகியவர்களை குறிக்கும் தெய்வீக கொடி என்பதால் இது பறக்கும் வீடுகளை கடவுளின் அருள் சூழ்ந்திருக்கும். இந்த கொடியை ஒவ்வொரு தமிழரின் வீடுகளிலும் ஏற்றுவதே ஒரு வழிபாடுதான். 2026ஆம் ஆண்டில் உலகெங்கும் மாற்றங்கள் நிகழும் என்று கருதுகிறேன். தீய சக்திகள் வீழ்ச்சியடையும், நல்லவர்கள் அறிவராசனம் ஏறுவார்கள். 2017ஆம் ஆண்டு எதிர்பாராத எழுச்சியாக ஜல்லிக்கட்டுக்கான அமைதிப் போராட்டம் முருகன் மற்றும் கிருஷ்ணனின் அருளால் தமிழகமெங்கும் வெடித்து ஜல்லிக்கட்டுக்கு 1980இலிருந்து அமெரிக்காவின் பீட்டாவால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டன. அந்த ஆண்டைத் தொடர்ந்து 9 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2026இல் அதே போன்ற ஒரு அதிசயம் நிகழும் என்று நான் கருதுகிறேன். ஐந்தாம் தமிழர் சங்க பட்டயப்படிப்பு மாணவர்கள் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க உள்ளனர். உணர்வுள்ள தமிழர் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்தால் அதை மெச்சும் நமது கடவுளரின் திருவருளோடு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் ஆட்சி 2026இல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதை மனதில் கொண்டு ஒவ்வொரு தமிழரும் தத்தமது வீடுகளில் நமது நந்தினி கொடியை ஏற்றுங்கள். கொடியின் விலை அனுப்பும் செலவோடு ரூபாய் 200. வாகனங்களிலும் கொடி ஸ்டிக்கர்களை ஒட்டலாம். இந்த ஸ்டிக்கர்களில் இருசக்கர வாகனத்தில் ஒட்டக்கூடியதின் விலை ரூபாய் 20. கார்களில் ஒட்டக்கூடியதின் விலை ரூபாய் 30. கொடியோடு ஸ்டிக்கர்களும் வேண்டுவோர் அவற்றிற்குரிய விலையையும் கொடியின் விலையோடு சேர்த்து ஜிபே மூலமாக 70105422272 என்ற எண்ணுக்கு அனுப்பிவிட்டு அனுப்பிய ஆதாரத்தோடு 63854436 என்ற எண்ணுக்கு ஒருமுறை மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஸ்டிக்கர்கள் மட்டும் வேண்டுவோர் மேற்கூறிய எண்ணிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள்.